திருச்சிற்றம்பலம். நாங்கள் திருக்களிட்டுப்படியார் இன்றைக்கு தொடங்குகிறோம். திருக்களிட்டுப்படியார் 14 மெய்யண்ட சாஸ்திரங்களில் ஒன்று. அதை நாங்கள் இப்ப படிக்க போறோம். நூலாசிரியர் சைவ சித்தாந்த ஞான சாத்திரங்கள் 14 இரண்டாவதாக திகழ்வது திருக்களிட்டுப்படியார். இந்நூலின் ஆசிரியர் திருக்கடவூர் உய்யவந்த தேவநாயனார். இவர் திருவுந்தியார் அருளிய திருவியலுரிய வந்த தேவநாயனாரின் மாணவராகிய ஆளுடைய தேவநாயனின் மாணவர். ஞான சந்தானத்தில் பெயரர் என்ற முறையில் முதல் நூறாசிரியர். பெயரே இவருக்கும் தீட்சாநாமமாக இடம்பெற்றுள்ளது. நூற்பெயர் காரணம். திருக்கடவூர் உய்யவந்த தேவநாயனார் தம்மை அடைந்த பக்குவமுள்ள மாணவர் ஒருவர் பொருட்டு இந்நூலை அருளி செய்துள்ளார். இந்நூலின் பெருமையை உலகம் உணர்ந்து உய்தற் பொருட்டு தில்லையில் நடராஜ பெருமான் தமது கனக சபையில் உள்ள திருக்களிட்டுப்படியில், அதாவது பஞ்சாட்சரப்படியில் இந்நூலை இவ்வாசிரியர் வைக்க புகும் பொழுது அதில் உள்ள களிறுது தனது துதிக்கியை நீட்டி வாங்கி தமது திருவடியில் வைக்க செய்துள்ளனர். இக்காரணம் பற்றியே இந்நூலுக்கு திருக்களிட்டுப்படியார் என்பது பெயராயிற்று. இந்நூல் இதன் முதல் நூலாகிய திருவுந்தியாரின் விளக்க நூல் என கூறலாம். திருவுந்தியார் 45 தாளிசைகளால் அமைந்தது. திருக்களிட்டுப்படியார் 100 அழகிய வெண்பாக்களால் ஆக்கப்பெற்றுள்ளது. பிற்காலத்து ஆன்றோர் செய்த ஒரு வெண்பாவும் சிறப்பு பாயிரம் பாடல் ஒன்றும் இறுதியில் உள்ளன. சிறப்பு பாயிர பாடல் இத்திருநூலை அருளிய திருக்கடவூர் உய்யவந்த தேவநாயனார் பொருள், மனை, போகம், புலன், கருவி, கரணம், காலம், கலை, தருமன், தவம் ஆகிய அனைத்தையும் மறந்து உருகி தற்பரத்தோடு ஒரு நீர்மையாகி விட்டார் என்று சிறப்பித்து கூறுகிறது. உள்ளுரை. இந்நூல் தொடக்கத்தில் ஞானாசிரியரது பெருமையை எடுத்து கூறி பின்பு சிவஞானிகளின் கருவிகரணங்கள் பற்றி கருவிகரணங்கள் பதிகரணங்களாக விளங்குதல், அவர்கள் இயற்றிய அற்புத செயல்கள், சிவதன்மம், சிவபோகம், சிவஞானம் ஆகியவற்றின் விளக்கம், மெல்வினை, வல்வினைகள், ஆதார நிராதார யோகங்கள், பெத்தம், முத்தி இரண்டிலும் ஆன்மாக்களை இறைவன் ஈடேற்றுதல், சிவஞானிகளின் பெருமை, சிவஞானிகள் திருவருளால் செய்த அற்புத செயல்கள், சிவபெருமானின் சிறப்பியல், ஊனக்கண்ணால் இறைவனை அறிய உண்ணாமை, பாச நீக்கம், சிவப்பேறு, பரமுத்தி, அணைந்தோர் தன்மை, பல்வேறு சமய தத்துவ நூல் பொருள்கள், வேதாந்த மகா வாக்கிய பொருள், அத்வித உண்மை முதலியவைகளை கூறுகிறது. இந்நூல் உவமைகளை எடுத்துக்காட்டி கருத்துக்களை விளக்குவது 6, 7, 11, 13, 32, 75, 77, 79, 80 ஆகிய பாடல்களால் நாம் திருக்குறளை மேற்கோள் காட்டிய குறுநூல்கள் 30, 32, 40. ஞான சம்பந்தர், அப்பர் சுந்தரர், சிறு தொண்டர், சண்டேஸ்வரர், அறிவாட்டன, திருக்குறிப்பு தொண்டர், ஏயர்கோன் கலிக்காமர், மூர்த்தியார், மூர்க்கர், கண்ணப்பர், மங்கையக்கரசியார் முதலியோரும் மணிவாசகர், சேந்தனர் ஆகியோரும் இந்நூலில் குறிக்கப்பட்டுள்ளனர். மெய்கண்ட நூல்கள் உரைநடை. மெய்யில் வடிவில் அமைந்த மெய்கண்ட நூல்களுள் 14ஐயும் எளிய முறையில் உரை நடைப்படுத்தி தமிழுலகிற்கு வழங்கியவர் சித்தாந்த பேரறிஞர் பேராசிரியர் திரு க. சுப்பிரமணிய பிள்ளை MA ML அவர்கள் ஆவர். தர்மயாதீனம் 24வது குருமகா சந்நிதானம் அவர்களின் அருளாட்சி காலத்தில் பேராசிரியர் பிள்ளை அவர்கள் இந்நூலை தர்மயாதீனத்துக்கு உரிமையாக்கி 25வது குருமகா சந்நிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை குருமணி அவர்கள் இவ்வுரை நடை நூல்கள் மூலங்களோடு தனித்தனிய பல விழாக்களில் வெளியிட்டு சமய உலகுக்கு வழங்கினர். ஞான சம்பந்தம் பதிப்பு தர்மயாதீன ஞான பீடத்தில் இது பொழுது 26வது குருமகா சந்நிதானமாக அருளி விளங்கும் ஸ்ரீலஸ்ரீ சண்முக தேசிக ஞான சம்பந்த பரமாசாரிய சுவாமிகளாதீன வெளியீடுகள் பலவும் எப்போதும் எல்லோரும் பெற்று படிக்கும் வகையிலும் நூல்கள் தட்டின்றி கிடக்கும் வகையிலும் ஞான சம்பந்த பதிப்பகம் என்ற பெயரில் அறக்கட்டளை அமைத்து சமய இலக்கிய நூல்கள் பலவற்றை அவ்வப்போது அப்ப ஸ்ரீ குரு ஞான சம்பந்தர் அருள் வரலாறு தருமயாதீன நீரலி இதையும் விட்டுட்டு நாங்கள் பாட்டுக்கு போவோம்.
சரி, இப்ப திருக்கடவுர் உய்ய வந்த தேவனார் அருளிய திருக்களிட்டு படியார். உந்திகளிரு உயர் போதம் சித்தியார் பிந்திருவா உண்மை பிரகாசம் உண்மை நெறி விளக்கம் நெஞ்சு விடு தூது. சோ நான் பிள்ளையா படிச்சுட்டேன். இருக்காமட்ட பக்கத்துல. உந்து களிறு உயர் போதம் சித்தியார் பிந்திருவா உண்மை. நான் படிக்கிறேன். உந்துகளிறு உயர் போதம் சித்தியார் பிந்திருவா உண்மை பிரகாசம் வந்தவருட்பண்புவினா போற்றிக் கொடி பாசமிலா நெஞ்சு விடு உண்மை நெறி சங்கற்பமுற்று. திருச்சிற்றம்பலம். திருக்களிட்டுப்படியார்ல 100 பாடல்கள் இருக்குது. திருக்களிட்டுப்படியாரை எழுதியவர் திருக்கடவுரிய வந்த சிவநாயனர். அவரது ஆசிரியர் ஆளுடைய தேவநாயனர். ஆளுடைய தேவநாயனரின் குரு திருவியலூரிய வந்தனே சிவநாயனர். திருவியலூரிய வந்த தேவநாயனர் தான் திருவுந்தியாரை விளக்கினர். திருவுந்தியாரை திருவியலூரியந்த தேவநாயனரிடம் மாணவனாயிருந்தவர். அந்த திருவுந்தியாரை படிச்சு அதை கேட்டு அதை கொணந்து தனது மாணவனாகிய இந்த ஆளுடைய பிள்ளையார் அவர் திருவியலூரிய வந்த தேவனாயற்ற மாணவன். அவர் ஆளுடைய தேவனார் தன்னுடைய மாணவனாகிய திருக்கடவுரிய வந்த தேவநாயனாருக்கு இந்த திருவுந்தியாரை பற்றி சொல்ல அதை வச்சு இந்த திருக்கடவுரிய வந்த நேனர் திருக்களிட்டுப்படியார 100 வாக்களாக ஈனவர். அங்க திருவுந்தியார் 45. அப்ப அது இதுன்ற முதல் நூல். இது வழி நூல். சரி, நீருக்கு இப்ப திருக்களிட்டுப்படியார் உரை நடையுட இருக்குது. முதல் பாட்டு படியுங்க. அம்மையப்பரே அம்மையப்பரே உலகு அம்மையப்பர் என்றறிக அம்மையப்பர் அப்பரிசே வந்தளிப்பர் அம்மையப்பர் எல்லா உலகுக்கும் அப்புறத்தார் இப்புறத்தும் அல்லார் போல் நிற்பார் அவர். சக்தி சிவமென இரு தன்மையுடைய ஒருவரே உலகுக்கு தாயும் தந்தையும் ஆவார். அவர் தமது அருட்சக்தியுடன் தோன்றி பக்குவப்பட்ட உயிர்க்கு அருள் புரிபவர். எல்லா உலகங்களுக்கும் அப்பாற்பட்டவராதலின் உயிர்கள் எல்லாம் தமது முயற்சியாலே அறியக்கூடாதவர். அப்பாற்பட்டாலும் உலகங்களில் கலந்து அவற்றில் துடக்குறாது நிற்பர். தம்மில் தம்மில் தலைப்பட்டார் வாழே தலைப்பட்டு தம்மில் தலைப்படுதல் தாமுணரின் தம்மில் நிலைப்படுவர் ஓர் இருவர் நீக்கி நிலையாக்கி தலைப்படுவர் தாம் அத்தலை தம்மை உய்விப்பான் எழுந்தருளிய அறிவாசான் சொல்வழி நின்று தம் அறிவிலே சிவம் விளங்குவதை உணர்ந்தவர் தலைவனையும் தம்மையும் உணர்வர். அவர் தம்மை மறந்து தலைவனோடு பொருந்தி நிற்பின் தலைவன் தன்மையை அடைவர். அப்ப என்ன சொல்லுது? தம்மை உய்விப்பான் எழுந்தறிய அறிவாசன் சொல்வழி நின்று, அந்த அறிவாசான்ற சொல்வழி நின்று தம் அறிவாளே, அதாவது பசு அறிவாளே சிவம் விளங்குவதை உணர்ந்தவர் தலைவனையும் தம்மையும் உணர்வர். இறைவனையும் அவர் தம்மை மறந்து தலைவனோடு பொருந்து நிற்பின் தலைவனின் தன்மையை தம்மை உணர்ந்து தலைவனோடு இறைவனோடு பொருந்தி நின்றால் தலைவன் தன்மையை அடைவர். ஆனால் அவர் தலைவனாக மாட்டார். அவர் பஞ்சகித்தியங்களை செய்ய முடியாது. என்னறிவு சென்றளவில் யான் என்று அறிந்தபடி என்னறிவிலார் அறிக என்றொருவன் சொன்னபடி சொல்லக்கு என்றொருவன் சொன்னான் எனக்கதனை
சொல்லக் கேள் யானோ உனக்கு அச்சொல். ஒரு பேராசிரியர் தன்பால் ஞான நூல் வேட்க வந்த மாணவர்களை நோக்கி, எனது பசுபோதம் கெட்டுச் சிவானுபூதி நிலையில் நான் தெரிந்தபடி செருக்கற்ற நீங்கள் கேட்பீர்களாக என்று உபதேசம் செய்தார். கேட்ட எனது ஆசிரியர் எனக்குச் சொன்னபடியே நான் உனக்குச் சொல்கின்றேன். நீ அதனைக் கேட்பாயாக. திருவியலூர் உய்யவந்த தேவனார்பால் உபதேசம் பெற்ற ஆளுடைய தேவநாயனார் தமக்கு உபதேசித்ததை இந்நூலாசிரியர் தனது மாணவருக்கு அறிவுறுத்துவார். என்ன அறிவு சென்ற அளவில் ஞான் என்று அறிந்தபடி எனக்கு தெரிஞ்ச மட்டில நாங்க சும்மா கதைப்போம். எனக்கு எந்த அறிவு சொல்ற அளவில் எனக்கு தெரிஞ்சபடி என் அறிவு லாரறிக என்றொருவன் சொன்னபடி சொல்லக்கு என்றொருவன் சொன்னான் எனக்கு அதனை சொல்ல. இதை என்ன செய்யறார்? இந்த திருவியலூரிய வந்த தேவநாயனார் இருக்கிறாரல்லோ, அவர் தானே திருவியலூரிய வந்த தேவநாயனார். என்னத்தையாருடையவர்? திருவுந்தியார். அவர் உபதேசம் பெற்றவர் ஆளுடைய தேவன். முதல் இந்த சொன்ன நான் இதுல தொடங்கி. அப்ப அவர்கிட்ட மாணவன் ஆளுடைய தேவனான. அவர் இந்த திருக்கடவுரிய வந்த தேவனாருக்கு சொல்ல, அதை கேட்டு அவர் அறிவை பெற்று அவர் ஒரு நூலை எழுதுறத அவர் சொல்றார். ஒருதன் எனக்கு சொன்னான், அவன்டைய கேட்டு நான் அவன் சொன்னதை கேட்டு என்ன அறிவு கேட்டினபடி இந்த நூலை நான் எழுதுறேன் என்றுதான் அதுதான் சொல்லினேன். அகலமாய் நின்ற அம்பலத்தங்கூத்தன் சகலமயம் போல் உலகில் தங்கி நிகழமாம் ஆணவ மூலமலம் அகல ஆண்டனன் கான் மாணவக என்னுடனாய் வந்து பரஞானமாகிய அருள்வெளியிலே நின்று பக்குவமடைந்த உயிர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் கூத்தப்பிரான் என்னை பந்தப்படுத்தும் ஆணவ மலமாகிய மூல மலம் என்னை விட்டு அழியும்படி அநாதிய உயிருக்கிறான் என்று உண்மை அறிவித்து அருளி பக்குவ காலத்திலே ஆசிரியனாய் உருக்கொண்டு எழுந்தருளி வந்து ஆண்டு கொண்டனன் மாணவனே இந்திய அறைவாகையாண்டு திருக்கடவுரிய வந்த தேவனாட்ட மாணவன் ஒரு ஆளுக்கு சொல்றார். அவற்ற மாணவன் இங்க யாரண்டு யாருக்குமே தெரியாது. அவருக்கு நிறைய மாணவர்கள் இருந்திருக்கலாம். அதை அவருக்கு சொல்றார். ஆகமங்கள் எங்கே, அரு சமயம் தானெங்கே, போகங்கள் எங்கே, உணர்வெங்கே, பாசத்து அருள் வடிவும் தானுமாய் ஆண்டிலனேல் அந்த பெருவடிவை யார் அறிவார் பேசு. அருள் வடிவாகிய மாதருபாகன் அன்பர்க்கு தோன்றி மெய்யினை அறிவுறுத்தாவிடின் சிறந்த சமய நூல்கள் எவ்வாறு உளவாகும்? 6 வகைப்பட்ட சமய நூல்கள் எவ்வாறு தோன்றும்? அவற்றின் பயனான யோக முயற்சியும் ஞானமும் எங்கனம் விளையும்? இறைவன் இங்கனம் வந்து உணர்த்தாத விடத்து அவன் பேரியல்பை யார் 6 சமயங்கள் எங்கே, ஆகமங்கள் எங்கே வடிவா சொல்லியிருக்காரு. இந்த 6 சமயங்கள் எங்கே, 6 ஆகமங்கள் எங்கே, 6 சமயங்கள் தானங்க. இதை ஒருதன் உணர்த்தாட்டி மானுட வடிவம் மாதொரு பாகன் இதை உணர்த்தாட்டி இதெல்லாம் ஒருத்தருக்கும் தெரிஞ்சிருக்காது. இந்த ஜோகங்கள் ஞானங்கள் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. அதைத்தான் இதுல சொல்றேன். சாத்திரத்தை ஓதினார்க்கு சற்குருவின் தென்பசன மாத்திரத்தே வாய்க்கினலம் வந்துருமோ? ஆர்த்தகடல் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தணிந்திடுமோ? தென்னீர்மையாய் இதனை செப்பு
மெய் நூல் கற்றாருக்கு, அதாவது இந்த சாத்திரத்தை ஓதினாருக்கு, சற்குருவின் அறிவுரை மாத்திரத்திலே உள்ளதாகும் பெரும் பயன் விளைவுமோ. மெய்நூல் கற்றாருக்கு ஆசிரியர் அறிவுரை மாத்திரத்திலே உளதாகும் பெரும் பயன் விளையுமோ. கடல் நீர் குடித்தவர்க்கு விடாய் தணியாது. தண்ணி விடாய்க்குதுன்னு போய் கடல் நீரை குடிச்சா அங்க தண்ணி விடாய் தீராது, அது உப்பு. உப்பு தண்ணி. முகில் நீரை கொண்டு மழையாக நன்னீர் பொழிந்தால் அகதே பயன்படும். ஆனா அந்த முகுள் நீரை மெண்டு அந்த நீரை மெண்டு மழையாக நல்ல நீர் வரைக்குள்ளதான் அந்த அது பயன்படுது தாகத்துக்கு. அதுபோல அனுபவ பயனை அறிவாசான் விளக்கினால் ஒழிய அறிய முடியாது. அந்த அனுபவம் பெற்ற அறிவான ஆசிரியன் தான் எங்களுக்கு விளக்க வேணும். இன்று பசுவின் மலமன்றே இவ்வுலகில் நின்ற மலமெனைத்தும் நீங்குவதெங்கு என்றால் உருவுடையானன்றே உருவழிய பாயும் உருவருளால் வல்லானுரை. மலமெல்லாம் நாட்டமுடையன ஆயினும் புனிதமைந்த பசுவின் மலமாகிய சாணம் பிற மலங்கள் அனைத்தையும் அதுபோல ஆசிரியனும் மக்களுள் ஒருவனினும் சிவன் அவனை நிலைக்களமாக கொள்ளுதலினால் அவன் பிறவியே ஒழிக்க வல்லவன் ஆவான் என்றறிக. மலங்கள் நேற்ற முடிய வேண்டாலும் புனிதம் இந்த பசுவின் மலமாகிய சாணம் பிற மலங்கள் அந்த அழுக்கு எல்லாத்தையும் இந்த சாணம் போக்குதான். அதுபோல ஆசிரியனும் மக்களில் ஒருவன். ஆசிரியன் என்றானே அவன் ஒரு ஆன்மாதானே. சிவன் அவனை நிலக்கணா கொள்ளுதலில் அவன் பிறவிய ஒழிக்க வல்லவன் ஆவான் என்றது. கண்டத்தை கொண்டு கர்மம் முடித்தவரே அண்டத்தின் அப்புறத்தென்னாதே. அண்டத்தின் அப்புறமும் இப்புறமும் ஆறறிவு சென்றறியும் அப்புறமும் கண்டவர்கள் என்று ஆசாரியானாய் வந்த கடவுள் நல்கிய ஞானத்தை கொண்டு நிட்ட நிலை கைகூட பெற்றவர் இறைவன உலகுக்கு அப்பாற்பட்டவன் என்று கூறாமல் உலகெங்கனும் உயிர்கள் யாவற்றினும் அவன் கலந்து நிற்கும் நிலையை அனுபவத்தார் கண்டவர் ஆவர். மெய் உணர்வுடையோர் இறைவனை அகண்டமாக கண்டு வழிபடுவார் என்பது கருத்து. அன்று முதல்லாரேனும் ஆளாய் உடனாகியே சென்றவர்க்கும் இன்னதெனச் சென்றதில்லை இன்றிதனை இவ்வாறிருந்ததென்ற வண்ணம் சொல்லுகேன். அவ்வாறிருந்தது அயனரி முதலிய தலைவர்களுக்கும் இறைவன் தன்மை தெரிந்ததில்லை. அவனை அனுபவத்தால் உணர்ந்தவர்க்கும் தமது அனுபவம் எவ்வாறென திட்பமாக கூற முடியாது. வினவுவார்க்கு அது அனுபவித்தவாறு இருந்ததென்பதை அவர்களால் கூற முடியும். ஒன்றும் குறியாது அதனுக்கு ஒன்றும் குறியொன்றிலாமையினால் ஒன்றோடு உவமிக்கலாவதுவும் தானில்லை ஒவ்வா தவமிக்கரே இதற்கு சான்று. சார்ந்த பொருளில் அதுவாய் நிற்கின்றன்மை உயிர்க்குள்ளது. அது தெரியும் எங்களுக்கு. என்ன சார்ந்ததன் அத்தகைய உயிர் முடிவாக சாருந்தன்மையின் வைத்து இறைவன் தன்மை துணியப்படுவதன்றி உலகிலுள்ள பிற எப்பொருள் வைத்தும் அவனை அறிய முடியாது. ஏனெனில் எப்பொருளும் இறைவனுக்கு உவமை ஆவதில்லை. முடிவாக சாருந்தன்மை தவமிக்கோர்வால் காணப்படும். ஆற்றால் அலைகடற்கே பாய்ந்த நீர் அந்நீர்மை மாற்றி அவ்வாற்றான் மறைந்தாற்போல் தோற்றி புலன்களென போதம் புறம் பொழியும் நந்தம் மலங்களற மாற்றுவிக்கும் வந்து
ஆற்று நீர் கடல் கவிதா நீரோடு எடுக்கிறேன் கொஞ்சத்தால படிச்சு கொண்டிருக்கிறோம். ஆற்று நீர் கடல் நீரோடு கலந்த பின் மீண்டும் ஆற்றிலே எதிர்த்து வரின் அது கடல் நீரின் தன்மை உடையதாம். அதுபோல அனுபூதிமான்கள் உடலிலே தங்கினும் புலன்வசப்பட்டார் சிவன் வசப்பட்டிருப்பர். அன்னோர் நேர் வாயிலாக இறைவன் நமது மலங்களை களைத்தொழிப்பன். பாலை நெய்தல் பாம்படியதும் பாம்பொழிய பாடியதும் காலனை அன்று விக்காரங்கொண்ட பாலன் மரணம் தவிர்த்ததும் மற்றவர்க்கு நந்தங்கரணம் போல் எல்லாமைகான். இதுல பாலை நெய்தல் பாடியது யார்? பாலை நெய்தல் நிலமாக மாற பாடியது யார்? திருஞான சம்பந்தர். பாம்பொழிய பாடியது யார்? பாம்பு கடித்த சிறுவன் இல்ல திருநாவுக்கரசர் என்று சொல்லுவோம். திருஞான சம்பந்தர். அப்புறம் காலனை அன்று விக்காரங்கொண்ட பாலன் அது என்னது? காலனை உதைச்சது வேர், பாடினது வேர். சுந்தரரோ இல்ல, காலனை அன்று ஏவி காலனை அன்று ஏவி மார்க்கண்டேயர். காரங்கொண்ட பாலன் அதார்? காராம் கொண்ட பாலன். காராமண்டா முதலை பாலன். மரணம் தவிர்த்ததும் மற்றவர்க்கு நந்தங்கரணம் போல் எல்லாமைகான். சிவஞானிகளுக்கு கரணங்கள் எல்லாம் சிவகரணமாய் திரிபுற்றமை. சிவஞானிகளுக்கு அவைண்ட கரணங்கள் எல்லாம் சிவகரணமாய்த்தான் வேலை செய்யும். பாலனில நெழுதலாகும்படி திருஞான சம்பந்த பெருமான் பாடியதும் அப்பர் பிரான் பாம்புடன் நீங்கியதும் முதலை வாயில பாலனை சுந்தரமூர்த்தி நாயனார் அழைத்து பற்றினது. அப்ப அங்க காலனை அன்று ஏவி காரங்கொண்டா அது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தான் அந்த வசனம் முழுக்க வருது, அங்க மார்க்கண்டேயர் வராது. அப்ப அதைத்தான் இதுல சொல்லி இருக்கு. நீர்படியும் அடுத்தவா. தூங்கினாரை தூய சனத்தே விட்டதற்பின் தாங்களே சட்ட உறங்குவர்கள் ஆங்கதுபோல் ஐயன்னருட்கடைக்கண் ஆண்டதன் பின் அப்பொருளாய் பைய வினையும் எனப்பார். இறைவன் குருவாகி எழுந்தருளி ஆட்கொள்ளும் முன்னன் முன்னமேயே அருள் வீழ்ச்சியினால் பக்குவமிக்க உயிர்கள் இறைவன் திருவருட்கடைக்கண் பாலித்து ஆண்ட பின்னர் சிவமான் தன்மையை தானே மெல்ல மெல்ல எய்திடுவர். அது தூக்க மிக்கார் படுக்கையில் விட்டபின் உறக்கத்தை மற்றவர்கள் அவர்களுக்கு கொடுப்பதில்லாமல் அவர்களே நன்றாக தூங்கி விடுவதை போலும். அப்ப தூங்கினார கொஞ்சம் தூக்கத்தை தட்டி 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 அவைகளுக்கு தூக்கம் வந்தவர அவ கொஞ்சம் ரக்கி விட்டு அவ தாங்களே தூங்குவினான். அது மாதிரிதான் இறைவன் குருவாக எழுந்தறி ஆட்கொள்ளும் முன்னமே அருள் பீழ்ச்சியினால் பக்குவம் மாணிக்கவாசர் போன்ற உயிர்கள் அவைகளுக்கு இந்த திருவருட் சக்தியால அந்த சக்தி நிபாதத்தால அவர்களுக்கு பக்குவப்பட்டுட்டின வந்து இறைவன் திருவருட்கடைக்கண் பாலித்து அவர் நேர போய் மானிட உருவந்தாங்கி வந்து அவை ஆண்ட பின் சிவமாந்தன்மையை தாமே மெல்ல மெல்ல எய்திடுவார். அது தூக்கமிக்காரை படுக்கையில் விட்ட பின் உறக்கத்தை மற்றவர்கள் அவருக்கு கொடுப்பதில்லாமல் அவர்களே நன்றாக நல்ல ஒரு உதாரணம். உள்ள முதலனைத்தும் ஒன்ற ஒருவரின் உள்ளம் உருக வந்து உன் உடனாம் தெள்ளி உணரும் அவர் தாங்கள் உளராக என்றும்
புணரும் அவன் இல்லா பொருள் தன்னுணர்ச்சியோடு ஆராய்ந்து தெளிய முயன்றால் இறைவன் முன்னிக்க மாட்டான். நாங்கள் தற்போதங்கொண்டு அவனை நான் இன்றைக்கு கண்டுடுவேன் ஆராய்ஞ்சு அப்படியோ இப்படியோண்டு நாங்கள் அறியவன் அதைத்தான் இப்ப நாங்க செய்யறோம். அறிய முற்பட்டால் இறைவன் வந்து எங்களுக்கு தோன்ற மாட்டான். உள்ள மலங்கள் எல்லாம் ஒடுங்கி, அதாவது தற்போதம் எல்லாம் அழிஞ்சு அழியும்படி தம்மை மறந்து அன்பு செய்யின் உள்ள ஒடுங்கும்படியாக இறைவனுடன் கண்ணப்பனாருக்கு வந்த மாதிரி தன்னை மறந்து அன்பு செய்தது. அங்க எந்தவித தற்போத தன் உணர்ச்சி என்றது அந்த தற்போதத்தை தான் சொல்லுது. நல்ல சிவ தன்மத்தால் நல்ல சிவயோகத்தால் நல்ல சிவஞானத்தால் நான் அழியும் வல்லதனால் ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே தலைப்படுங்கான் ஆரேனும் காணாரன் பயன் கருதாது கை கொள்ளும் அறமாகிய சரியை கிரியை நின்றால் நல்ல சிவயோகத்தினாலாதல் நல்ல சிவஞானத்தினாலாதல் யானேனும் தன்னுணர்ச்சி கெடும்படியாக யாராவது அன்பு செய்யின் யாரும் காண முடியாத பெருமான் வெளிப்பட்டு தோன்றுவார். அப்ப நல்ல சிவதன்மத்தால் நல்ல சிவயோகத்தால் நல்ல சிவஞானத்தால் நான் அழியும். இப்படி நல்லதாயே எல்லாம் இருந்தா அந்த நான் என்ற ஆணவம் அழியும். வெல்லதனால் ஆரேனும் அன்பு செய்யும். வெல்லமே என்றால் அந்த கொடுமை அங்க நல்ல தன்மை இராது. ஆரேன் அங்கே தலைப்படுங்கான ஆரேனுங்க ஆராலும் அவனை காண முடியாது. வெள்ளமைனால ஒரு தலைங்க. அப்ப பயன் கருதாது கை கொள்ளும் சிவனரமாய சரியகிரியைகள் நின்று ஒரு விதமான பயனும் எதிர்பாராமல் நாங்கள் சிவன்ற சரியகிரிய யோகங்களில நின்றா நல்ல சிவயோகத்தை அப்ப நல்ல சிவஞானத்தால் ஞான் என்னும் தன்னுணர்ச்சி கெடும். அந்த அப்படி செய்யக்குள்ள அந்த ஆணவம் என்ற அந்த தன்ற உணர்ச்சி வந்து நான் என்னும் அகங்காரம் கெட்ட அப்ப யாராவது அன்பு செய்யின் அப்ப அந்த வல்வினிய யாரும் அன்பு செய்யும் யாரும் காண முடியாத பெருமான் வெளிப்பட்டு தோன்றுவானா தன் உணர்ச்சி அந்த அகங்காரம் கெடும்படி அன்பு செய்தால்தான் அவர் தோன்றுவார். மெல்வினையே என்ன வியனுலகிலாற்றறிய வல்வினையே என்ன வரும் இரண்டும் சொல்லிற் சிவதன்மம் ஆமவற்றிற் சென்றதிலே செல்வாய் பவகன்மன் நீங்கும்படி சிவன் அறம் என்பது மெல்வினையும் நிலவுலகத்தார் ஆற்றுதற்கரிய வெல்வினையும் என இருவகைப்படும். பிறவிக்கு ஏதுவாய வினை நீங்கும்படி அவ்விரண்டனுள் உனக்கு பொருந்தியதொன்றை நீ கடைப்பிடிக்க. ஆதியை அர்ச்சித்தற்கங்கமும் அங்கங்கே சீதில் திறம்பலவும் செய்வனவும் வேதியனே நல்வினையாமன்றே நமக்கும் எளிதானவற்றை மெல்வினையே என்றதுதான் வேறு முதல்வனை வழிபடற்கு துணையாவன இயற்றுவதும் பல்வகையாக அவனை வழிபடுவதும் எளிதாக செய்யக்கூடியவை என்றும் காரணத்தால் அவற்றை மெல்வினை என யாம் செப்பியதென்றறிக. வரங்கள் தருஞ்செய்ய வைரவர்க்கு தங்கள் கரங்களினால் அன்று கரியாக்க இறங்காதே கொள்வினையே செய்யும் கொடுவினையே ஆனவற்றை வெல்வினையே என்றது நாம் மற்ற வரங்களை தரும் வைரவ வேடம் கொண்டு வந்த பெருமானுக்கு சிறு தொண்டர் தமது கரங்களினாலே கரியாக்கும் பொருட்டு செய்த கொடுவினையாய பிள்ளைக்கொலை முதலியவற்றையே வல்வினை, அதாவது வல்வினை அது சிவகரணமா நின்று செய்த வல்வினை அது சிவபெருமானுக்காக
சிவன் அடியாருக்காக அவர் சிவமாந்தன்மை பெற்று செய்தது. அப்ப அது ஒரு வல்வினை, ஆனால் அது நல்ல வினை. பாதகம் பாதகமென்றும் பழியென்றும் பாராதே தாதையை வேதியனை தாளிரண்டும் சேதிக்க கண்டீசர் தாமாம் பரிசளித்தார் கண்டாயே தண்டீசர் தன் செயலால் தான். பாவமென்றும் பழியென்றும் பாராதே அந்தணனாகிய தந்தையின் தாளினை சண்டீஸ்வரர் சேதித்த போது இறைவன் தானாகின்ற தன்மையை அவர்களுக்கு அளித்தான். இந்த பாதகமும் பழியும் என்றும் பார்க்கல. என்ன தாதை, அதாவது தன் தகப்பனையே தன் சிவ பூசைக்கு இடைஞ்சூறா இருக்கிறார் அவற்ற கால வெட்டினவர். அதான் பாவம் என்றும் பழி என்றும் பெற அந்தனாய தந்தை தாளினை சண்டை சோத்து இறைவன் தானாகின்ற தன்மையை அவர்களுக்கு அளித்தான். அந்த சண்டேஸ்வரர், அந்த விசார சர்மர் அந்த நேரம் அவர் சிவமான் தன்மை பெற்றுட்டார். அந்த அளவு பக்குவப்பட்ட ஒரு ஆன்மா. அப்ப அங்க அவருக்கு பரிசுகளும் கொடுத்தார். அதைத்தான் இதுல நல்ல வடிவா சொல்லியிருக்கு. விளங்குதான் நைசிய பாட்டிலேயே விளங்குது, எல்லாம் விளங்குது. செய்யில் உகுத்த திருப்படி மாற்றதனை ஐயா இது அமுது செய்க என்று பைய விருந்து ஊட்டி அறுத்தவர்க்கே ஊட்டி அறுத்தவரை நாட்டியுரை செய்வதென்னானாம். இத யாரை பற்றி சொல்லுது சொல்லும்? செய்யிலுகுத்த திருப்படி மாற்றதனை ஐய இது அமுகுது செய்யன்று பைய விருந்து ஊட்டி அறுத்தவருக்கே ஊட்டி அறுத்தவரை அறிவட்ட நாயனார். அறிவாட்ட நாயனர் வயலிலே வாசி. நானும் நீர வாய்ச்ச வயலிலே கமரில் சிந்திப்போன கட்டளை பொருளாகிய சென்னல் அரிசி இல்ல செங்கீரை மாவடு என்பவற்றை சிந்திய விடத்திலே இறைவன் அமுது கொண்டு வரலும் பொருட்டு தனது ஊட்டியை அறித்த, ஊட்டியண்ட அந்த கழுத்து, அதுதான் அறிவாட்ட நாயனார் பெருமானுக்கு அமுதும் ஊட்டி தமது பிறவியை மறுத்தனர். அவரை வல்வினைக்கு எடுத்துக்காட்டா கூறுவதழிய வேறு எவ்வாறு அவர் பெருமை எடுத்து பேசும். செய்யும் செயலே செயலாக சென்றதமை பையை 20 காணுமேடா. என்ன 20 காணும்? 100 பாட்டு ஒரு நாளைக்கு 20 படிப்போம். 5 நாளைக்கு முடிச்சிடலாமா? ஓகே. ஓம் நமச்சிவாய வாழ்க வளம். சிவாய வாழ்க வளம்.